3 வேளை நல்லா சோறு போடுறாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் நல்லா படிக்க வைக்கிறாரு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. எங்க அப்பா அரசப்பன், அதாவது எனக்கு 2 அப்பா. ஒன்று அரசப்பன், இன்னொருத்தர் அனந்த பத்மநாபன். அவரோட ஃபோட்டோ இங்கே இருந்துச்சு, அது கரையான் இதாகிடுச்சு 1 மாதம் வரலன்னு. இவர் எங்கள் தாத்தாவோட தாத்தா, அதாவது எங்கள் அப்பாவோட தாத்தா. அவர் பேரும் அரசப்பன். எஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, அன்புள்ள அப்பாவிற்கு, அதாவது அப்பாக்களுக்கு நான் ரொம்ப நாளாக பேசணும்னு பேசாமையே, ஏன்னா என்னைக்காச்சும் நம்ம புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு, சரி ஓகே அதை ஏன் பேசணும்னு நினச்சி வேணான்னு ஒதுக்குன ஒரு விஷயம். ஏன்னா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற விஷயம், நல்லவங்களை நம்ம காயப்படுத்திடக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் வாழ்க்கையில் அவரை மாதிரி காயப்பட்ட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் அத்தனை காயத்துலையும் சிரிச்சுட்டு பொறுமையாக அவர் சண்டை போட்டு நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம். யார்கிட்டையுமே சண்டை போட்டு நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம். தன்னை 500 ரூபா 1000 ரூபா ஏமாத்திட்டு போன கூட போகிறான், நல்லா இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிற ஆள் அவர். கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறது, இந்த 16 வருஷ வாழ்க்கையில் நான் உழைக்க ஆரம்பித்த வாழ்க்கையில் 12th முடிச்சு ஒரு ரிசர்ச் கடை வேலை பார்க்கும்போது, மொபைல் சர்வீஸ் வேலை பார்க்கும்போது, பேப்பர் ஆஃபீஸ் வேலை பார்க்கும்போது, பேப்பர் பண்டல் தூக்கிட்டு போகும்போது, பேப்பர் போடும்போது, இப்படி நிறைய வேலைகள், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் வேலை பார்க்கும்போது, ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கும்போது, இப்படி ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது, இப்படி எல்லா வேலையும் பார்த்து அந்த ஒரு 50 ரூபா 100 ரூபாயை படாத பாடு போடும்போது எங்கள் அப்பா உழைப்போட மதிப்பு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த வீடியோ அப்படி கஷ்டப்பட்டு தன் குழந்தைகளை வளர்க்குற, நேர்மையாக ஒழுக்கமாக வளர்க்குற அப்பாக்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு அதிகமாக அவமானப்படுத்துறது யாருன்னா நெப்போகிட்ஸ் தான். அதாவது நான் இது சொல்லணும்னு நினச்சி பல வருஷமாக மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாலும், ஏன்னா எங்கள் அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நல்லவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் பரவாயில்ல, அவங்க காயப்படுத்துறதுலாம் இல்லை, அவங்க நல்லவங்களே கிடையாது. ஸோ இதை சொல்லலாம் அப்படின்றதா இந்த வீடியோ. ஏன்னா சின்ன வயசில் நம்ம எங்கேயாச்சும் ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லை பக்கத்தில் கல்யாண வீட்டுக்கோ கூப்பிட்டுருப்பாங்க, உடனே போய் நல்லா சாப்பிட்டு வந்துருப்போம், ஆசையாக ஓடி போய் சாப்பிடுவோம். ஏன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் 3 வேளை இட்லி தான் கிடைக்கும். அதிகபட்சம் பழைய சோறு இருக்கும் எப்பவுமே. நான் சேனலுக்கு பழைய சோறுன்னு வச்ச காரணமே, அதிகமாக சாப்பிட்டது பழைய சோறு தான். ஆனால் ஆரோக்கியமான ஒன்று, அதனால தான் பழைய சோறுன்னு வச்சிருந்தேன். ஸோ அப்போல்லாம் அந்த சின்ன பசங்க வந்து அந்த நெப்போகிட்ஸ் சொல்கிறாங்களா, நீங்கள் சோறு போட்டாலும் போயிடுவீங்களாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஹட் ஆகும், பட் அதுவும் பேச மாட்டேன். ஏன்னா நான் அப்படி தான் வளர்ந்தோம். ஏன்னா நீங்கள் வந்து உனக்கு கலாய்க்க தெரில படம்லாம் கலாய்ப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம பதில் கலாய்ச்சோம் அப்படின்னா மூணு உருன்னு போயிடும். அப்புறம் உனக்கு வந்து கலாய்க்கவே தெரியல, நீ வந்து ரூடாக பேசுகிற அப்படின்ட்டு நம்மளை ஒதுக்கிடுவாங்க, இல்லாட்டி நம்மளை பற்றி தப்பாக ஒரு முத்திரை குத்துவாங்க. ஏன்னா அந்த நெப்போகிட்ஸ்க்கு அதுதான். கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் அரசியலில் நான் சொன்ன அரசியல் நீ ஜெயிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தாவேக்கா நீ ஜெயிச்சிருக்கு அப்படின்றது. ஆனால் தாவேக்கா ஜெயிக்க முடியும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசின அரசியல் எங்கள் அப்பா சொன்னாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அந்த மனுஷன் சொன்னாப்புல நான் கேட்ட ஒரே விஷயம், காமராஜரை பற்றி பேச்சு போட்டியில் மேடையில் பேசும்போதெல்லாம், என்னப்பா மேடையில் இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு, இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குலாம் போயிட்டு 50 ரூபா 100 ரூபா கொடுக்க வேண்டியது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லினோம்னா அலைய வைக்கிறாங்களே. பேசும்போது நீ சொல்றதுக்கெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீ ஒன்றும் பணக்காரனா இருக்கணும், இல்லை பதவியில் இருக்கணும், இல்லை அப்படின்னா நீ கேட்குற இடத்துக்கு, நீ சொல்றத கேட்குற இடத்துக்கு நீ வளர்ந்துருக்கணும். நீ இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்க. ஏன்னா எங்க அப்பா என்னை வந்து தடுக்காத இடமே கிடையாது. என்னை வந்து வேலைக்கு போகக்கூடாது சொன்னார். நம்ம வந்து பயாலஜி குரூப் செட் ஆகாது, டாக்டர் படிக்கலாம் படிக்கவே முடியாது காசு இல்லை நம்மகிட்ட, இன்ஜினியரிங் படிக்கவே முடியாது காசு இல்லை நம்மகிட்ட, சென்னை வேலை தேட வரும்போது கூட அப்படி என்ன அவசரம், நீ போய் கஷ்டப்படுவோம், இப்படி எல்லா விஷயத்தையும் தடுத்த எங்கள் அப்பா நான் பேசின அந்த அரசியலை தடுக்கவே கிடையாது. அவர் அரசியல் பேசினாரா அப்படின்றதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள அந்த உரையாடல் தான். அதை திரும்ப அந்த நெப்போகிட்ஸ்ட நான் அவமானம் இப்போ வரைக்கும் கரண்ட் அரசியல் நடக்கிற நெப்போகிட்ஸோட அரசியல் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து நம்ம அப்பா தாத்தா மாதிரி கௌரவமாக கம்பீரமாக வளர்ந்துட்டோம். ஆனால் திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவங்க நம்ம விட்டு கொடுத்து இறங்கி போடணும். நம்ம சொல்கிற சரி தானே அவன் அப்படின்ற ஒரு அந்த தாட்டத்தில் அவங்களுக்கு தான். ஏன்னா சிம்பிள் நான் சொல்ல தோணும், உங்களுக்கு என்னப்பா அவங்க அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க, எங்க அப்படியான்னு சொன்னால் நானே எங்கள் அப்பாவை தரக்குறையாக நினச்ச மாதிரி ஆயிரும். நான் அப்போல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சது இப்போ சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு உடம்புல ஆரோக்கியத்தையும் இந்த உயிரை அவ்வளோ கட்டுக்கோப்பாக ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் குறிப்பாக எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காருல்ல, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க பணம்லாம் ஒன்றுமே இல்லை. இதை இன்னைக்கு படிக்கிறீங்க பாருங்களா பசங்களா, ஸ்கூல் படிக்கிறீங்கல்ல,
காலேஜ் படிக்கிறீங்கல்ல, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல, நீங்கள் இதை மனசில் இறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எங்கே அவமானப்பட்டாலும் உங்களுக்கு சோறு போடுறது உங்கள் அப்பா அம்மா, உங்களை படிக்க வைக்கிறது உங்கள் அப்பா அம்மா. அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, நேர்மையாக இருக்கீங்களா, அவங்க சொன்ன ஒழுக்கமாக வாழ்கிறீங்களா அப்படின்னா இதை அவனுக்கிட்ட நீ சொல்லணும்லாம் அவசியமே கிடையாது. சிரிச்சிட்டு நகன்றுங்களேன், அவனுக்கு இதுவே புரியும். எஸ், இந்த வீடியோ நான் பேச நினச்சது கண்டிப்பாக அழுதுருவேன்னு நினச்சேன். லைட்டாக வந்துருச்சு, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் எப்படியோ. சீரியஸ்லி இந்த வீடியோ பேசுனது இதுக்காக தான். என்னோட 2 அப்பாக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள தன்னோட குழந்தைகளை கஷ்டப்பட்டு உழைச்சி நேர்மையாக ஒழுக்கமாக வளர்க்குற அத்தனை அப்பாக்களுக்குமே சமர்ப்பணம். ஏன்னா இங்கே நெப்போ கிட்ட இருந்தீங்க அப்படின்னா அந்த ஊர் மதிக்கிற மாதிரி நடிக்கும். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே உழைச்சி முன்னேறினீங்கன்னா இந்த உலகமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும். ஏன்னா 10 வருஷம் முன்னாடி சொல்லும் போது ஃபேஸ்புக் கிடையாது, யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. எங்கள் அப்பா சொன்னாதான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னா நீ சொல்கிறத கேட்க உனக்குன்னு ஒரு கூட்டம் உருவாகணும். அது ரொம்ப கஷ்டம்டா இந்த உலகத்தில். ஏன்னா இங்கே நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்ந்தால் அவனை தான் இந்த உலகம் ஏறி மிதிக்கும். ஆனால் நீ அந்த ஏறி மிதிக்கும் போது எட்டி உதச்சிட்டு நீ வந்துட்டேன்னு வச்சுக்கவேன், நீ தாண்டி வந்துட்டேன்னா நான் சொன்ன அந்த கூட்டம் உன்னை இனிமேலும் ஏறி மிதிக்காதபடி தடுத்து காப்பாற்றும். இல்லைங்க, அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கில் 38,000 ஃபாலோயர்ஸ், இன்ஸ்டாகிராமில் இப்போ 3 மாதமாக தான் ஆரம்பித்தோம். ஏன்னா டான்ஸ் ஆனதான் லைக் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன அரசியல் பேசும்போது எனக்காக சேர்ந்தது 1300 சொச்சம் ஃபாலோயர்ஸ். யூடியூப்பில் 17,000 ஃபாலோயர்ஸ். சீரியஸ்லி ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தா 55,000 ஃபாலோயர்ஸ். இந்த ஒன்றும் இல்லாதவனுக்கு எத்தனை சொல்ல எப்போ கேட்குற கேள்வி இல்லை. அது மட்டும் எப்போ சொந்த வீடு வாங்க போகிற, எப்போ கார் வாங்க போகிற, இப்படிலோ அலோலோன்னு அவங்க சொல்கிற எத்தனை விஷயத்துக்கு பணம் பின்னாடி இருந்தாலும் உங்களுக்கு சித்தாந்தம் நேர்மையாக இருக்குது, ஒழுக்கமாக இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பா, எங்கள் அப்பா சொன்ன மாதிரி உங்கள் அப்பாவும் சொல்லி இப்போ நம்புகிறேன். ஸோ அப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு, நேர்மையான ஒழுக்கமான அப்பாக்களுக்கு இனிய தந்தை தின நல்வாழ்த்துக்கள். அந்த அப்பாக்களுக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளும் இந்த ஒரு விஷயம் மனசில் இறுக்கமாக வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு நல்லா சாப்பாடு போடுறாங்க, உங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களை பார்த்துக்கிறாங்கன்னா அதை விட சொத்துன்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு திரும்ப பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள அவங்க பார்த்துக்கிட்டதை விட பயங்கரமாக பெருசாக நல்லா அவங்கள பார்த்துக்கணும். அதுக்கு மிகப்பெரிய சொத்து உங்கள் உடம்புல உள்ள ஆரோக்கியம், நீங்கள் படிக்கிற படிப்பு. அவங்க அந்த 2 விஷயத்த தான் உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக தான் அவங்களை ஒழுக்கமாக நேர்மையாக வளர்க்குறாங்க, கண்டித்து வளர்க்குறாங்க. அந்த கண்டிப்பெல்லாம் மதிச்சிங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு நடக்கிற அவமானங்களாக இருக்கட்டும், என்ன கேலியாக இருக்கட்டும், பூன்னு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. லைஃப் ரொம்ப பெருசுக்கண்ணா. நான் இந்த வீடியோவை அப்படி கஷ்டப்படுற குழந்தைகளுக்காக தான் போடுறேன். ஸோ உண்மையிலே நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் பேசின அத்தனை விஷயம் சரின்னு பட்டால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வாழ்கிற அப்பா அம்மாக்களாக இருந்தீங்கன்னா அவங்களை பார்க்க சொல்லுங்கள். நான் அந்த இடத்துல தான் இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் குழந்தைங்க நினச்சா இப்போ கூட இதை பேசலாம், தைரியமாக பேசலாம். ஆமாம், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எங்களுக்கு 3 பேர் நல்லா சோறு போடுறாரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாலும் நல்லா படிக்க வைக்கிறாரு, கெத்தாக சொல்லுவாங்க. கெத்தாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நான் அந்த குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக மட்டும்தான் போடுறேன், அந்த அப்பாக்களுக்காக மட்டும்தான் போடுறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள். நான் பேசின அத்தனையும் சரின்னு பார்த்தேன், தொடர்ந்து பேசுவோம். சீரியஸ்லி 16 வருஷமாக மனசுக்குள்ளேயே வச்சிருந்த ஒரு விஷயம், எங்கள் அப்பாக்காக வச்சிருந்த விஷயம். 2 அப்பாக்களுமே எனக்கு 2 கண் மாதிரி. இன்னும் நிறைய இருக்குது அவங்கள பற்றி பேச, சிம்பிளாக சொல்லிட முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த நான் திரும்ப சொல்கிறது, உங்களை ஒழுக்கமாக நேர்மையாக ஆரோக்கியத்தோட கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பாக்களை மதிங்க, அவங்களோட உழைப்பை மதிங்க, அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுங்க. உங்கள் அப்பா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னாலும் இன்னைக்கு போய் சொல்லுங்கள், அப்பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா.